சிறுபான்மையினருக்கு எதிராக பரப்புனாங்க. இவங்க சாதியின் அடிப்படையில் வெறுப்பு அரசியலை தலித்துகளுக்கு எதிராக பரப்புனாங்க. அந்த சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற அந்த உத்தியை கையாண்ட காரணத்தினால் நாங்கள் தெளிவான ஒரு முடிவுக்கு வந்தோம். இந்த மாதிரி சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரால் சமூகங்களுக்கு இடையில் வெறுப்பை விதைத்து பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய நிலையான பகையை வளர்க்கக்கூடிய இந்த இரண்டு கட்சிகளோடு எந்த காலத்திலும் நாங்கள் தேர்தல் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம். இந்த கட்சிகள் இடம்பெறக்கூடிய அணியிலும் இடம்பெற மாட்டோம் என்று ஒரு முடிவை நாங்கள் ஏற்கனவே எடுத்துவிட்டோம். இன்றைக்கு நேற்றுக்கு எடுக்கவில்லை. அந்த முடிவை எடுக்கிற சுதந்திரமும் உரிமையும் அதிகாரமும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க நாங்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. திமுக ஒரு முடிவை எடுத்தால் அது எங்கள் நிலைப்பாட்டுக்கு எதிராக இருந்தால் நாங்கள் அதிலிருந்து அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. அவ்வளவுதான். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதில் நாங்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை. அதற்கு காரணம் நாங்கள் அவ்வப்போது வருகிற தேர்தலுக்காக நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடாது. நம்முடைய கருத்தியல் சார்ந்த பயணத்தில் நம்பகத்தன்மையை வளர்த்தெடுக்க வேண்டும். அந்த நம்பகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். அந்த கிரெடிபிலிட்டி என்கிற நம்பகத்தன்மையை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம். அவ்வளவுதான். அவங்க மதத்தின் அடிப்படையில் வெறுப்பு அரசியலை சிறுபான்மையினருக்கு எதிராக பரப்புனாங்க. இவங்க சாதியின் அடிப்படையில் வெறுப்பு அரசியலை தலித்துகளுக்கு எதிராக பரப்புனாங்க. அந்த சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற அந்த உத்தியை கையாண்ட காரணத்தினால் நாங்கள் தெளிவான ஒரு முடிவுக்கு வந்தோம். இந்த மாதிரி சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரால் சமூகங்களுக்கு இடையில் வெறுப்பை விதைத்து பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய நிலையான பகையை வளர்க்கக்கூடிய இந்த இரண்டு கட்சிகளோடு எந்த காலத்திலும் நாங்கள் தேர்தல் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம். இந்த கட்சிகள் இடம்பெறக்கூடிய அணியிலும் இடம்பெற மாட்டோம் என்று ஒரு முடிவை நாங்கள் ஏற்கனவே எடுத்துவிட்டோம். இன்றைக்கு நேற்றுக்கு எடுக்கவில்லை. அந்த முடிவை எடுக்கிற சுதந்திரமும் உரிமையும் அதிகாரமும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க நாங்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. திமுக ஒரு முடிவை எடுத்தால் அது எங்கள் நிலைப்பாட்டுக்கு எதிராக இருந்தால் நாங்கள் அதிலிருந்து அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. அவ்வளவுதான். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதில் நாங்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை. அதற்கு காரணம் நாங்கள் அவ்வப்போது வருகிற தேர்தலுக்காக நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடாது. நம்முடைய கருத்தியல் சார்ந்த பயணத்தில் நம்பகத்தன்மையை வளர்த்தெடுக்க வேண்டும். அந்த நம்பகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். அந்த கிரெடிபிலிட்டி என்கிற நம்பகத்தன்மையை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம். அவ்வளவுதான்.